வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய இமயமலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு கோயில பத்தி. இந்த கோயிலோட கதையில புராணம், வலி, அப்புறம் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நம்பிக்கை, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. வாங்க, வஜ்ரேஸ்வரி மாதா கோயிலோட ரகசியங்களை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரொம்பவே ஆச்சரியமான சடங்கு உங்க கண்ணுல படும். இங்க இருக்கிற மூலவர் சிலை ஏன் முழுசா வெண்ணையால மூடப்பட்டிருக்கு? உங்களுக்கு தோன்ற இந்த ஒரு கேள்விக்கான பதிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர்ற ஒரு வீர கதையே ஒழிஞ்சிருக்கு. முதல்ல இந்த வெண்ணெய் சடங்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். இது ஒரு தெய்வத்தோட காயங்களை குணப்படுத்தின ஒரு புராணத்துல இருந்து ஆரம்பிக்குது. புராணத்தின்படி துர்கா தேவி ஜலந்தரா, மகிஷாசுரன் மாதிரி பலம் வாய்ந்த அசுரர்களோட ஒரு பயங்கரமான போர்ல ஈடுபட்டாங்க. போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை ஆத்திக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து தான் உடம்புல வெண்ணெய் பூசிக்கிட்டாங்களாம். அவங்க தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்ட அந்த நிகழ்வை நினைவு கூர்ற விதமா தான் இன்னைக்கும் இந்த வெண்ணெய் பூசுற சடங்கு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த புராணம் நம்ம கண் முன்னாடி நிஜமாவே நடக்கும். பூசாரிங்க அம்மன் சிலைக்கு முழுக்க முழுக்க வெண்ணெய் பூசி அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் நோய் தீர்க்கும் சக்தி இருக்கிற ஒரு புனித பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. சரி, புராணங்கள்ல இருந்து இப்போ இந்த கோயிலோட நிஜமான திக்திக்குன்னு இருக்கிற வரலாற்றுக்கு வருவோம். இது பல தடவை அழிக்கப்பட்டு திரும்பவும் எழுந்த ஒரு போராட்டத்தோட கதை. இது வெறும் கோயில் இல்ல, விடாமுயற்சியோட ஒரு மிகப்பெரிய சின்னம். இந்த டைம்லைனை பாருங்க, இதுவே ஒரு அதிர்ச்சியான கதையை சொல்லும். படையெடுப்பால அப்புறம் இயற்கை பேரிடரால இந்த கோயில் பல முறை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த பகுதி மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுற பீனிக்ஸ் பறவை மாதிரி இத மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்பியிருக்கு. இவ்ளோ அழிவுகளை சந்திச்சதுக்கான தடயமே இல்லாம இன்னைக்கு இந்த கோயில் எவ்ளோ கம்பீரமா நிக்குது பாருங்க. இதோட மலப்பாணிக்கல் கட்டிடக்கலை, பளபளன்னு மின்னுகிற தங்க முலாம் பூசின கோபுரம், அப்புறம் கருவறையில இருக்கிற புனிதமான பிண்டிக்கல், இது எல்லாமே மக்களோட அர்ப்பணிப்புக்கும் கலைத்திறனுக்கும் ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. சரி, ஒரு கோயில ஏன் மக்கள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல கட்டணும்? மத்த இடத்துல கட்டியிருக்கலாமே. இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் இவ்ளோ புனிதமா மாத்துனது எது? வாங்க இந்த கதையோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போலாம். இந்த இடத்தோட புனிதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான நம்பிக்கை தான் சக்தி பீடம். சக்தி பீடங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க பரவி இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்மன் வழிபாட்டு தலங்கள். புராணத்தின்படி சத்தி தேவியோட உடல் பாகங்கள் பூமியில எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த இடங்களெல்லாம் புனிதத் தலங்களா வணங்கப்படுது. இந்த சக்தி வாய்ந்த புராண கதைதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சதி தேவியோட மார்பகம் விழுந்த இடமா இந்த ஸ்தலம் கருதப்படுறதால இது பெண் தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான 51 தலங்கள்ல ஒன்னா இருக்கு. இங்க இருக்கிற தெய்வத்தோட பேரே ரொம்ப சக்தி வாய்ந்தது. வஜ்ரேஸ்வரி அப்படின்னா வலிமையின் தேவி அல்லது இடியின் தேவின்னு அர்த்தம். அவங்க மனித உருவத்துல இல்லாம பிண்டின்னு சொல்லப்படுற ஒரு புனித கல் வடிவத்துல தான் வணங்கப்படுறாங்க. இது அவங்களோட சக்தி வாய்ந்த எல்லாரையும் பாதுகாக்கிற தன்மைய குறுக்குது. சரி, இவ்ளோ விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வாழும் வரலாற்ற நீங்களும் நேர்ல போய் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சில தகவல்கள் இதோ உங்களுக்காக. இந்த கோயில் இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற காங்க்ரா நகரத்துல இருக்கு. பொதுவா காலையில 5 மணிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். உள்ள போக எந்த கட்டணமும் கிடையாது. அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் போறதுக்கு சரியான நேரமா இருக்கும். இந்த 700 மீட்டர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் உயரத்துல அழகான தௌலாதார் மலைத்தொடர பார்த்தபடி காங்க்ரா பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கு. அந்த இடம் அவ்வளவு ரம்யமா இருக்கும். கோயில் எப்பவுமே பக்தர்களோட பரபரப்பா தான் இருக்கும். குறித்தா நவராத்திரி நேரத்திலயும் அந்த மகர சங்கராந்தி வெண்ணெய் திருவிழா அப்போவும் கூட்டம் அலைமோதும். உங்களுக்கு அமைதியான தரிசனம் வேணும்னா வார நாட்கள்ல போறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நாம பார்த்த புராணம், வரலாறு, ஆன்மீகம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் இந்த இடத்தோட உண்மையான மகத்துவம் நமக்கு முழுசா புரியும். பாருங்க, இந்த கோயில் வெறும் கல்லால கட்டின ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. இது வரலாறு, நம்பிக்கை, புவியியல், கலாச்சாரம், புராணம்னு பல சக்திகள் ஒன்னு சேர்ற ஒரு மையப்புள்ளி மாதிரி. அதனாலதான் இதுக்கு இவ்ளோ தனித்துவமான ஒரு ஆன்மீக அடையாளம் கிடைச்சிருக்கு. இந்த கோயில் ஒரு தனிப்பட்ட இடமா மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல. இது ஜுவாலாதேவி, சின்பூர்ணின்னு மத்த சக்தி பீடங்களையும் இணைக்கிற ஒரு பெரிய புனித பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இதுவே அதோட பரந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது.
கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு இடத்த புனிதமாக்குறது எது? அதை கட்டுறதுக்கு பயன்படுத்துற கற்களா, இல்ல எத்தனை முறை அதை அழிஞ்சு போனாலும் அதை திரும்ப திரும்ப கட்டி எழுப்புற அசைக்க முடியாத நம்பிக்கையா? இந்த பஜ்ரேஸ்வரி கோயில் அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீடித்த சக்திக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியா இன்னைக்கும் நின்னுட்டு இருக்கு.